உருவாக்குகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். யாக்கோபின் வாழ்விலிருந்து ஆண்டவர் ஒரு மனிதன் மேல் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், அவன் ஆரம்பத்தில் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், அவனை எப்படி ஆண்டவர் உருவாக்குகிறார் என்பதை நாம் ஆதியாகமம் 28ஆம் வசனத்தின் தொடக்கத்திலிருந்து அதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதின் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை பகுதியில் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை குறித்து தன்னுடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய ஒரு நோக்கத்தை அவர் அங்கே தெளிவாக யாக்கோபினுடைய வாழ்விலே அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு இப்பொழுது அவன் தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து தன்னுடைய தாய் அவனை மாறுவேட போட்டியிலே கலந்து கொள்ள வைத்து அந்த மாறுவேட போட்டியிலும் வெற்றி பெற்றவனாய் மாறின பின்பு அங்கே தன்னுடைய ஏசா அதை கண்டுபிடித்ததினால் ஏசாவினால் நாம் கொல்லப்பட்டு விடுவோம் என்கிறதை பயந்து அவன் தாய் தகப்பன் அவனை அங்கே தன்னுடைய சகோதரியினுடைய அண்ணன் வீட்டிற்கு அவனை அனுப்பி வைக்கிறார்கள். லாபான் வீட்டிற்கு புறப்பட்டு வரும்பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அவன் அங்கே சூரியன் அஸ்தமித்த இடத்திலே படுத்திருந்த பொழுது வானத்தையும் பூமியையும் இணைக்கிறதாக காணப்படுகிற இயேசுவுக்கு அடையாளமான அந்த வானத்தையும் பூமியையும் இணைக்கிற மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து அங்கே அடையாளப்படுத்தப்படுகிறார். அங்கிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும் அப்படிப்பட்ட காட்சியை பார்க்கிறான். அங்கே வானத்தின் அந்த ஏணியின் மேலே தேவன் நின்று கொண்டு இவனோடு கூட பேசுகிறார். தன்னுடைய இருதயத்தை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். உன்னை நான் இப்படியாய் ஆசீர்வதிப்பேன், உன்னை மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் ஜெபிக்காமல் இருந்த போதிலும் கூட ஆண்டவரே தேடி வந்து தன்னுடைய இருதயத்தை அங்கே யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் உன்னோட கூட இருந்து போகிற இடத்திலெல்லாம் நான் உன்னை காத்து நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உன்னை திரும்பி வர சொன்னதை செய்கிற வரையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அத்தனையாய் அவனோடு கூட ஆண்டவர் பேசுகிறதாக அந்த அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே ஒட்டுமொத்த மனிதர்களுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறவனாக யாக்கோபு சொல்லுகிற காரியத்தை 20ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே யாக்கோபு முழு மனு குலத்தினுடைய அந்த இருதயத்தை வெளிப்படுத்துகிறது போல எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் அழகாக சொல்லுகிறான், நீர் என்னை காப்பாற்றி நான் போகிற வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு ஆகாரம் கொடுக்க வஸ்திரம் இவைகளை எல்லாவற்றையும் நீ தந்தால் நான் உம்மை தேவன் என்று ஏற்றுக்கொள்வேன். இன்றைக்கு எல்லா மார்க்கத்தாரும் சொல்லுகிற காரியங்கள் அதுதான். தேவனை வழிபடும் பொழுது எங்களுக்கு உண்ண ஆகாரம் உடுக்க உடை இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நீர் தந்தால் நீ கடவுள், இல்லை என்றால் நீ அப்படியே இரும் என்று சொல்லுகிறது போலத்தான் இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2வது காரியம் இதே யாக்கோபு அங்கே சொல்லுகிறான், அப்படி நீர் பண்ணினால் இந்த ஒரு கல்லை எடுத்து நட்டி வைத்து விட்டு அதை சொல்லுகிறான். அப்படி நீர் செய்தால் இந்த கல் தேவனுடைய வீடாகும்.
அப்போ தான் இது ஆலயமாகும் அல்லது கோவிலாகும். இங்கே இருந்து நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, எங்களுடைய வாஞ்சைகளை கேட்டு நீர் செய்தால் நீர் தேவன். அப்பொழுது நீர் தங்கி இருக்கிற அந்த இடத்தை நாங்கள் ஆலயமாகவோ அல்லது கோவிலாகவோ ஏற்றுக்கொள்வோம். இல்லை என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது போல சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நீர் இவை எல்லாவற்றையும் நீர் எனக்கு கொடுத்து நீர் தந்தால் நான் உமக்கு தசமபாகம் தருவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஒருபடி மேலாக சொல்லுகிறான், பெத்தேல் என்று அந்த இடத்திற்கு பெயர் வைக்கிறார். பெத் என்பது வீடை, ஏல் என்பது தேவனை குறிக்கிறது. என் வீடெல்லாவற்றையும் நீர் பாதுகாத்து எனக்கு ஒரு வாட்ச்மனை போல இருந்து எனக்கு தேவையான பொருள்களை எல்லாம் தேவையான நேரத்துக்கு தந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு தந்து என் கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதித்து என்னை நீர் உயர்த்தி நீர் என்று சொன்னால், நீர் என்னை சுற்றி வேலி அடைத்து என்னை பாதுகாத்தீர் என்று சொன்னால் நான் உமக்கு கமிஷன் தருகிறேன் என்பது போல இங்கே யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீர் 100 தந்தால் நான் உமக்கு 10 தருவேன் என்று அவன் சொல்லுகிறான். அங்கே ஆண்டவர் தகப்பன் இறங்குவது போல இறங்கி வந்து, ஒரு மகனுக்கு இறங்குவது போல இறங்கி வந்து, அவன் சூரியன் அஸ்தமித்த நிலையில் எதிர்காலம் சூனியமான நிலைமையிலே படுத்து கிடக்கிற ஒருவனை பார்த்து அத்தனை இரக்கத்தோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருக்கு இவர் கொடுக்கிற பதில் பெத்தேல், எனக்கு வீடு, அதற்கு பின்பாக தான் நீர் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஓகே, மனிதனை உருவாக்க நினைக்கிற ஆண்டவர் அவரை அப்படியே விட்டு அங்கே யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போகிறார். ஒரு மனைவியை திருமணம் முடிக்கும்படியாக 7 ஆண்டுகள், மீண்டும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்கும்படியாக 7 ஆண்டுகள், 2 பிள்ளைகள், அவருடைய 2 வேலைக்காரிகளையும் அவர் அங்கே அவருடைய மறுமனையாட்டியாகி மாற்றிவிட்டு 12 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையும் பெற்றவராக, மாமனாருடைய அந்த முகநாடி வேறுபட்டபடியினாலே, மாமனாருக்கும் இவருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் நேர்ந்தபடியினாலே, இங்கே அந்த தன்னுடைய மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் தனக்கு உண்டான சம்பாதித்த எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு ஓடிவிடலாம் என்று ஓடி வருகிற நேரத்திலே திடீரென்று அவருக்கு ஒரு காரியம் காத்திருக்கிறது. உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்த உன்னுடைய அண்ணன் எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி, இப்பொழுதும் இவன் செய்கிற காரியம் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய முதல் மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் அவளுடைய வேலைக்காரியாய் இவன் ஏற்றுக்கொண்ட மனைவியையும் மற்றும் அந்த கொஞ்சம் ஆடு மாடுகள் இவைகளையெல்லாம் அவனுடைய அண்ணனுக்கு கொடுக்கவும், அந்த மனைவி அவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுப்பவும், 2வது தான் நேசித்த ராகேல் அவளுடைய பிள்ளைகள் மற்றும் அந்த ஆடு மாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் அனுப்பிவிட்டு பிந்தி தனித்து இருக்கிறான். பிந்தி தனித்திருந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான், ஆண்டவரே என்னை எப்படியாயிலும் ஆசீர்வதியும். இந்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்காகவே அநேக கேல்குலேஷன்ஸ் போட்டு நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் இவைகளின் நிமித்தமாய் என்னுடைய பிராணனை, என்னுடைய ஜீவனை பாதுகாக்கவே முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை தோன்றுகிறபடியினாலே இப்பொழுது நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கெஞ்சின பொழுது ஆண்டவர் அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். யாக்கோபு என்று சொல்லுகிறான். அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். தகப்பனிடத்தில் ஏசா என்று சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை வாங்கினவன் இப்பொழுது ஆண்டவரிடத்தில், அகில உலகத்தையும் உண்டாக்கின தேவனிடத்தில் பொய் சொல்ல முடியாது என்பதை அறிந்திருக்கிறபடியினாலே என்னுடைய பெயர் யாக்கோபு தான் ஆண்டவரே, நான் எத்தன்தான் என்பதை இங்கே ஒத்துக்கொண்டு தன்னுடைய உள்ளான மனிதனிலே ஒரு மனம் திரும்புதலை அவன் பெற்றபடியினாலே ஆண்டவர் அவனை அங்கே தொடுகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிடுகிறான். அது தேவனுடைய தொடுதல் என்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அவனுடைய வாழ்வில், தனிப்பட்ட வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகிற. முதலிலே ஒரு பிஸ்னஸ் மேன் போல ஆண்டவரிடத்தில் இன்றைக்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை போன்ற ஒரு பேரத்தை பேசுகிறான். 2வது ஆண்டவருடைய கரத்தினால் தொடப்பட்டவனாக தன்னுடைய சொந்த வாழ்விலே மாற்றமுடையவனாக மாற்றப்படுகிறான். அதற்கு பின்பாக சீகேமிலே குடியிருக்கிறான். அங்கே தன்னுடைய மகள் அங்கே கற்பழிக்கப்படுகிறாள். இது நிமித்தமாய் 2 குமாரர்கள் கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். அங்கிருந்து இப்பொழுது அவன் தப்பி ஓடி அவன் தேவனை முதலில் சந்தித்த அந்த பெத்தேல் என்கிற இடத்திற்கு எப்படியாகிலும் ஓடி வந்துவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து தன்னுடைய உயிரை காப்பாற்றும்படியாய், தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றும்படியாய், தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றும்படியாய் அவன் ஓடி வரும்பொழுது அப்பொழுதுதான் சொல்லுகிறான், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களை எல்லாவற்றையும் விலக்கி விடுங்கள் என்று சொல்லி குடும்பத்திலே ஒரு சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறான்.
தனிப்பட்ட வாழ்விலை சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறதற்கே அத்தனை ஆண்டுகள் பிடித்துவிட்டது. இப்பொழுது அவனுக்கு தன்னுடைய குடும்பத்தின் மேலே தன் மேலே உயிர் பயம் வந்தவுடனே இப்பொழுது தன்னுடைய குடும்பம் முழுவதையும் சுத்திகரித்து விட்டு இங்கே அதே இடத்திற்கு வந்துட்டு பெத்தேல் என்கிற இடத்துல இப்போ ஏல் பெத்தேல் என்று பெயரிடுகிறான். இது எதை குறிக்கிறது? ஏல் என்பது தேவன், பெத் என்பது வீடு, திரும்பவும் ஏல். நான் ஆண்டவரே உமக்குள்ளாக வந்து விடுகிறேன், நீரே என்னை சூழ்ந்து விடும், என்னை சூழ்ந்து நீரே அக்னி மதிலாக இருந்துவிடும். எனக்கு முன்னாடியும் நீங்கள் இருந்துருங்க, எனக்கு பின்னாடியும் நீங்கள் இருந்துருங்க. நான் உங்களுக்குள்ள நான் வாழ விரும்புகிறேன், உங்களுக்குள்ள அசைய விரும்புகிறேன், உங்களுக்குள்ள நடக்க விரும்புகிறேன், உங்களுக்குள்ள நான் உலாவ விரும்புகிறேன் என்கிற அந்த காரியத்திற்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்து வருகிறதை பார்க்கிறோம். இப்படித்தான் எந்த மனிதனையும் ஆண்டவர் உருவாக்க நினைக்கிறார். தனக்கென்று ஆதாயத்திற்கென்று ஆண்டவரிடத்தில் பேரம் பேசின ஒரு மனிதன், ஆண்டவரால் தொடப்பட்ட பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையிலே மாற்றங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், மூன்றாவது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது தேவனுடைய சரியான வழிநடத்துதலை புரிந்து கொண்டவனாக தன்னை மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றத்தக்கதான ஒரு காரியத்தை செய்து தேவன் ஏல் பெத்தேல் அதற்குள்ளதான் எனக்கு பரிபூரண பாதுகாப்பு உண்டு என்பதை அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். அதே போல நம்முடைய வாழ்விலும் இந்த உலகத்தில் முழுமையான பாதுகாப்பு தருகிறதற்கு கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அவரே அக்னி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் எவ்விதமான கொடிய காலங்கள் வந்தாலும் பாதுகாப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.